எனக்கு விடுதலை பார்க்கும்போது தான் தோணுது, விடுதலை மாதிரி ஒரு படம் இவ்வளவு பெரிய ஸ்கேல்ல எடுக்கிறாங்க, வெற்றிமாறன் மாதிரி ஒரு டைரக்டர், அவரு அந்த மிஸ்டேக்ஸ் அத்தனை பண்ணியிருக்காரு. அது அவர் மிஸ்டேக்குன்னு சொல்றதோட அவர் வந்து என்ன அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன சொல்றாருன்னா, என் படம் கையில இருந்து போற வரைக்குமே என்னால என்னென்னலாம் அவர் அந்த ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா, கடைசி வரைக்கும் ரீஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிறது ஓகே தான். பட் ஆனா அது நிறைய இடத்துல எப்படி சொல்றது, நமக்கு அது அப்படியே தெரியுது இல்ல, அப்படி தெரியுங்கிறப்போ சரியான அடி வாங்குது படம். ஏன்னா அவரு இதுல அசுரன் டைம்லயே சொல்லியிருந்தாரு, அந்த கடைசி டயலாக் வந்து அவர் ஸ்கிரிப்ட்ல இருந்தது வேற டயலாக், ஆனா அது இன்னும் ஸ்ட்ராங்கா கன்வே ஆகணுங்கிறப்போ டப்பிங் அப்போ இவர் இல்லைங்கிறனால மாரி செல்வராஜ் வந்து ஒரு டயலாக் சொன்னாரு, அதை தான் ரீப்ளேஸ் பண்ணாரு.